என்கிட்ட கேள்வி கொஞ்சம் கேட்டுச்சு. என்கிட்ட வந்தோடனே வாகனத்தோட ஸ்டிக்கர் கலட்டு, இந்த இதை கலட்டு, அப்படி முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சட்டம் தான். இவ்வளோனா சட்டம்னு ஒன்று ஈந்தில்லே. சட்டம் எப்போவோ ஈந்துதான் ஈந்தி சட்டம். இந்த இப்போ வாகனத்தொன்னுக்கு மோடிஃபை பண்ணணும்டா, எனக்கு அந்த அங்சவில் சரியா வாகனம் அது இதுக்கு மோடிஃபை பண்ணதுக்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் சல்லி கொடுப்போம். அப்போ இப்போ வாகனம் ஒன்று மோடிஃபை பண்ணோண்டா அதுக்கு வாகனம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கின்ற வைங்களே. அது அந்த டைமுக்கு அந்த வாகனத்தை ஆக்கிறோ இல்லை அதை பார்க்கச்சில அதில் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த ஒருத்தர் ஒரு மாதிரி, இன்னொருத்தர் வேறு மாதிரி, இன்னொருத்தர் வேறு மாதிரி அப்படி இருக்கச்சில நாட்டை இப்போ வேறு நாடிக்கணே பொறினெல்லாம் அமைக்குதானே ஒரு நாடிக்கு சரியா. அங்கெல்லாம் அப்படி இல்லை. மோடிஃபைண்டு ஒரிஜினலுக்கு ஆசைப்படுவாங்க. மனுஷன் நான் பிறந்தா ஒரிஜினலுக்கு மட்டும்தான் ஆசைப்படுவோம். இந்த டூப்ளிகேட் ஆகிக்கிறது எதுக்கு ஆசைப்பட்டாலும் லைஃப்பில் இந்த அவ்வளோ பெரிய ஒரு இதுக்கா என்னன்னா வாகனம் எல்லாம் மோடிஃபை பண்ணத்தான் மோடிஃபை பண்ண தேவையில்லைன்னு சொல்லலைண்ணே. மோடிஃபை பண்ணதுக்கு ஒரு லிமிட் ஒன்று இல்லை. இந்த லிமிட்டு ஒரு சின்ன நோமலாக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அடிக்கிறதுக்கு அது ஒருத்தர விருப்பம். அதாவது ஆக்கோட மானசிக்க இது தானே அது. எந்தண்டா அதை யோசிக்க எப்படின்னா ஈக்கேத்த இப்போ பைக் கொண்டிக்கணும். அது பைக் உப்பரிமை அதை மோடிஃபை பண்ணி அதுக்கு லைட் போட்டு அப்படி ஐன்னு அது மோடிஃபை ஆகுது இல்லை. அப்போ பெரிய பைக் ஒன்று பார்த்து தானே மோடிஃபை பண்ண. சின்ன பைக் ஒன்று எடுத்து எங்கள்கிட்ட தத்தை இவ்வளோ தான், இதை சின்ன ஒரு பைக் தான். அப்போ அந்த பைக்கில் இவ்வளோ தான் தத்தை, அதுக்கு அங்கால இல்லைண்டு அந்த பைக் ஏற்ற மாதிரி மோடிஃபை பண்ணால் அது அழகாத்தான் நிற்கும். ஏதாவது அப்படித்தான் நிற்கிது சரியா. அது தெரியாமல் நார்மல் பைக்கோ எடுத்துட்டா பைக்கோ வாகனம் காரோ இது ஃப்ளைட்டோன்னா பரவாயில்ல இல்லைன்னு அது ஓவர் மோடிஃபை பண்ணச்சுல அதில் அவ்வளோ ஒரு இதொண்டு இல்லையா. அது செய்யத்தான் ஓடும். அது இந்த போலீஸோ இல்லாட்டி இந்த அரசாங்கத்திற்கு இதோ அது ஆக்கோளுக்கு சம்மந்தம் இல்லை. அது அந்த ஆக்கோள்ற அது பலையொண்டி இண்டிக்குது. இவ்வளோ காலம் சட்டத்தை நாங்கள் சரியாகிக்கோண்டா என்னத்துக்கு எங்கள்கிட்ட கேள்வி கேட்கு என்னத்துக்கு. இப்போ சட்டத்தில் இந்த வாகனம் ஓடையிலும் வாகனத்தில் மோடிஃபை இவ்வளோ தான் இந்த லிமிட்டுக்கு அங்கால மோடிஃபை பண்ணலாண்டா. அப்போ அதை மோடிஃபையே பண்ணுது. மோடிஃபை தேவையும் இல்லை. சும்மா ஒரிஜினலாகிக்கே தான் அழகு. அதை மனுஷன் விளங்கணும். அது விளங்குது இல்லையே. அது அப்படி அப்படியாலும் யோசிச்சு பார்க்க. ஆனால் கொஞ்சம் இந்த மோடிஃபை பண்ண குழந்த இது சாமானம் வாங்கிய மோடிஃபை பண்ணதுக்கு அது கடைக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டம் தானே. அது இல்லை இந்த செல்லில் நான் அதை இதாக்கணும். அதுக்கு அரசாங்கத்தால் ஒரு இது ஒண்டிக்கணும். இருந்தாலும் அந்த மனுஷனும் சட்டத்தை தெரிஞ்சு அதோட இதாக்கணும். அது எங்களுக்கு இதாக்கல அரசாங்கத்தால் இதாக்க தான். நீ யோசிக்கவும் மோடிஃபை பண்ணுதாக்கோள் கொஞ்சம் கஷ்டண்டு. அப்போ மோடிஃபை அந்த பார்ட்ஸ் அதையெல்லாம் விற்கிய மனுஷன் இல்லையா. அந்த மனுஷனோட மோடிஃபை இவ்வளோ காலம் வருஷக்கணக்காக மோடிஃபை பண்ண ஆக்கோள் அந்த மோடிஃபை பண்ண பாரு மனுஷன் மனசு என்னன்னா அந்த விற்கிற மனுஷன் எவ்வளோ சல்லியெல்லாம் போட்டால் இதாக்கான். அந்த மனுஷனை பற்றி யோசிக்காமல் மனுஷன் அந்த மோடிஃபை பண்ணு அந்த மனுஷன் அதான் மானசிக்க தத்தாயின்னு தான் இருக்குது. வேணா முதல்ல இன்னொரு மனுஷனை யோசிக்கணும். அதாவது மோடிஃபைக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தான் அது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.